எறும்பா புல்லா பூடா எவ்வளவோ பிறவிகள் இருக்கு. அதெல்லாம் கொடுக்காம நம்ம செஞ்ச புண்ணியத்துக்காக தான் என்ன பண்றாங்க, இந்த பிறவியை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம அதிகபட்ச புண்ணியம் செஞ்சதுனாலதான் இந்த மனித பிறவியே கிடைச்சிருக்கு. மனித பிறவிங்கிறது என்னது, கிடைத்தற்கரிய பிறவி. அப்ப இந்த பிறவியை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, வீணடிச்சிடக்கூடாது, அச்சில் மாறி பிறந்து விடக்கூடாது. ஏன்னா நம்ம என்னது, புல் பூடாய் மரமாய் அப்படியெல்லாம் இருந்துதான், விலங்கா இருந்துதான் நம்ம மனிதரா வந்திருக்கிறோம். சப்போஸ் நம்ம ஏதாவது தீய காரியங்களோ இல்ல தீவினையோ செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அச்சு மாதிரி என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் நாயாவோ கழுதையாவோ ஒட்டகமாவோ எங்கேயோ பிறந்து தொலைப்போம். அப்ப என்ன பண்ணலாம், அந்த மாதிரி பிறக்காம இருக்கணும்னா 24 மணி நேரமும் யாரை சிந்தனை செய்யணும், பகவானை சிந்தனை பண்ணணும், அவனை பத்தியே நினைக்கணும், அவனை பத்தியே பாடணும், அவனை பத்தியே பேசணும். சரி எனக்கு பாட தெரியாதுமா, எனக்கு பேச தெரியாது அப்படின்னா வேற ஒன்றும் வேண்டாம். இந்த மாதிரி சத்சங்கம் நடக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நடக்கிறதுல உட்காந்துக்கிட்டாலே போதும். என்ன ஆகும், அந்த 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ நீங்க என்ன பண்ணலாம், வேற இந்த உலக மாயையிலேருந்து விடுபட்டு இறைவனை நினைக்கக்கூடிய ஒரு நேரம் என்ன ஆகும், இது நமக்கு தருவோம். அப்ப இந்த மாதிரி எங்கெல்லாம் சத்சங்கம் நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அங்கெல்லாம் போய் உட்காந்துடணும். நமக்கு புரியுதோ புரியலையோ அதை பத்தி கவலையே படக்கூடாது. என்னமோ அவங்க பாடலா பாடுறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குதுman, புரியலன்னா கூட பரவாயில்ல, அந்த வார்த்தைகளை நீங்க கேட்டாலே என்ன அது போதும். இறைவன் என்ன பண்ணுவான், உங்களை அவனுடைய திருவடிக்கு அழைச்சிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. தாயை கூடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து தூமல தூவி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படிங்கிறாங்க. அதாவது எப்படி போகணுமா, தூயோமாய் போகணும் அப்படின்னு, வாயினால் பாடி, வாயால என்ன செய்யணும், பாடணும் அப்படின்னு. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் இப்போ அம்மா எனக்கு முன்னாடி பேசின அம்மா ரொம்ப அழகாக பாடினாங்க, அதாவது மியூசிக்கோடு அவங்க பாடிட்டு போனாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் மியூசிக்லாம் போட்டு பாட வராதுமா, நான் என்னம்மா செய்ய அப்படின்னு. அதெல்லாம் சுவாமி கேட்கல. சுவாமி என்ன கேட்குறாரு, கோழை மிழற்றாக அப்படிங்கிறார். அதாவது சின்ன குழந்தைங்க தப்பு தவறுமா பேசும் பாருங்களா, அது போல நீ பாடினா கூட 4000 திவ்யபுரத்தை எடுத்து வச்சு தப்பு தப்பா பாடினா கூட என்ன செய்வாராம், சுவாமி என்ன பண்ணுவாராம், பரவாயில்ல நீ பாடுப்பா அப்படின்னு ஏற்றுப்பார். சரி அவர் தான் ஏற்றுக்கிறாரு அப்படின்னா அதே தப்பு தப்பா 10 வருஷத்துக்கு பாடணுமான்னா அப்படி பாடக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன தப்பு செய்யறோங்கிறத அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், திருத்திக்கணும். இப்போ நமக்கு மேலே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு நான் பாடுறது கரெக்டா அப்படின்னு. அதாவது ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணலாம், கோழை மிழற்றாங்க, அதை சின்ன குழந்தையா இருக்கும்போது தப்பா பாடலாம். அதே இது நம்ம 10 வருஷமா அதே மாதிரி தப்பா பாடிக்கிட்டு இருக்கலாம்னா பாடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி என்ன செய்யணும், இறைவனை பாட வேண்டும் அப்படின்னு. தூயோமாக எப்படி போகணுமா, தூயமா போகணும் அப்படின்னு சொல்றாங்க. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, சுவாமியை எப்போதுமே என்ன பண்ணணும், மனதில் எப்போதும் சிந்தித்து கொண்டே என்ன செய்யணும். அப்படி போனா போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் அப்படிங்கிறார். அப்ப நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, தீயில போட்ட தூசு மாதிரி. எப்படி ஒரு பொருளை தீயில போட்டாக்கா அது எரிந்து, அதாவது தீக்கு மட்டும்தான் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்கின்ற சக்தி இருக்கு. இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு பொருளை தண்ணியில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்று நனைஞ்சு போகும், கொஞ்ச நாள் கழித்து அது என்னது சாக்கடையாக போகும். அப்போ அந்த உருவம் தான் மாறி இருக்கும். அதே மாதிரி ஒரு மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்கிறீங்கன்னா அதோட உருவம் தான் மாறும், அது என்னங்க மண்ணாக மாறும். அப்போ அழிந்து போகாது. ஆனால் தீ மட்டும்தான் என்ன செய்யுமா, எல்லாத்தையும் தனக்கு உணவாக எடுத்துக்கொள்ளும். தீ என்ன செய்து, எரிச்சிட்டு எதுவுமே இல்லாமல் ஆக்கிறது. அது போலதான் இறைவன் என்ன செய்வாரா, நம்ம பாவங்களை என்ன பண்ணுவாரு, தீயினில் தூசாகும், அதாவது தூசி மாதிரி அப்படியே என்ன பண்ணுவாரு, அப்படி தட்டி விட்டு பறந்து போயிடும். நம்ம துன்பத்தை பறக்க வைக்கக்கூடியவர் யார் அப்படின்னா இறைவன் தான். அப்ப இறைவன்கிட்ட தான் என்ன பண்ணணும், நம்மளோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன சொன்னா, போய பிழையும் அப்படின்னு சொல்றாங்க. போய பிழைனா முன் செய்த பிழை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சஞ்சிதம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பிராரத்தம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அடுத்தது ஆகாமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நசோ உற்பத்தி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இது என்னன்னா, நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே, இப்ப நீங்க ஒரு நல்ல இது செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்ததே ஆகாமியம் பின்னாடியே வரும், அந்த வினை வரும். என்ன அப்படின்னா, ஒரு நல்ல காரியம் செய்யறோம், இப்ப நல்ல காரியம் செஞ்ச உடனே அப்ப என்ன செய்வோம், ஒரு லைட்டே போடுறோம்னு வச்சுக்கோங்க, கோயிலுக்கு லைட்டை போட்டுட்டு அந்த லைட்டு வெளிச்சமே தெரியாத அளவுக்கு நம்ம பேரை அதில் எழுதி வைப்போம்.
இல்லைன்னா ஒரு போஸ்டர் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுவாமி படமே தெரியாத அளவுக்கு நம்ம பேரை அதில் குறிச்சிட்டு வருவோம். அப்போ எல்லாரும் என்ன செய்வாங்க, சரி இவரு தான் செஞ்சிருக்காரு, இவரு தான் செஞ்சிருக்காரு அப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு புகழ் நமக்கு வருது பார்த்தீங்களா, அது வினையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே செஞ்ச பிழை சஞ்சிதம் ஏற்கனவே நமக்கு இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யறோம், அதை கழிக்கணுங்கிறதுக்காக தான் நல்ல காரியங்களை செய்து அந்த சஞ்சிதத்தை கழிக்கணும்னு வரோம். ஆனா நம்ம செய்யற செயல்கள் என்ன ஆகுதுன்னா, வெளிச்சம் போட்டு காட்டும் போது அந்த மறுபடியும் என்ன ஆகுது, அடுத்த வினையும் நமக்கு சேர்ந்துக்குது. அத ஆகாமியம், அதான் சொல்றாங்க, போய பிழையும் புகுதருவானின்றனவும். அதாவது முன்னாடி செஞ்ச பிழையும் இப்ப நிக்கிறதும் வர்ற பிழையும், அதாவது என்ன சொல்லுவாங்க, பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நம்ம முன்னாடி செஞ்ச வினை நமக்கு நிறைய இருக்கு, அதை கழிக்க தான் நம்ம என்ன செய்யறோம், பிரார்த்தம். இப்ப நம்ம நடக்கிறதுலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வார்த்தைகள் வந்து சைவ சித்தாந்தமா இருந்தா கூட நம்ம குழந்தைய திட்டும் போது கூட சொல்லுவாங்க, ஏன் பிரார்த்த கருமம் இப்படி வந்து வச்சிருக்கு. அப்ப என்னது, நம்ம முன்னாடி செஞ்ச வினையை அனுபவிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, நம்ம குழந்தையை கொடுக்கிறார்கள். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், இப்ப நம்ம பிறவி எடுக்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த பிறவியில நமக்கு நிறைய ஆசைகள் வரும், இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படியெல்லாம் ஆசைப்படுவோம். இந்த ஆசையோட தொடர்ச்சி தான் நமக்கு வர்ற குழந்தைங்க. அப்ப நம்ம அம்மா அப்பா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஆசையோட தொடர்ச்சி தான் நாம. அப்ப நம்மளோட தொடர்ச்சி தான் நம்ம குழந்தைங்க. அப்ப முன்னாடி உள்ளது என்னது, நாம தான். அடுத்தது உள்ளது இப்ப இருக்கிறதும் நாம தான். அடுத்த செய்ய போற வினையும் என்னது, நாம தான். அப்ப முன்னாடியே செஞ்சிருக்கிறோம் வினை, அந்த வினை தான் என்ன ஆகுது, தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம பிறந்த பிறகு என்ன பண்றோம், அந்த ஆசைப்படுறோம், அடுத்தது நமக்கு குழந்தையா அது பிறக்குது. அப்ப நம்மளோட வினை தான் அங்க வருது. அப்ப இந்த வினைகள் தான் என்ன செய்யுது, நாம தான் செஞ்சிருக்கிறோம், நாம தான் என்ன பண்ணணும், அனுபவிக்கணும். எப்படி அனுபவிக்கணும், இப்ப எங்க அம்மா அப்பா இருக்கும் போது அவங்க செஞ்ச வினை, அவங்க என்னது, நான் தான். அப்ப நானா இருக்கிறேன், அப்ப நான் செஞ்ச வினையை எப்படி அனுபவிக்கணும், அடுத்தது என் குழந்தைய அனுபவிக்கணும். ஆக எல்லாம் ஒண்ணுதான், எனக்கு அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, என் குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த வினையோட தொடர்ச்சி தான். அதாவது எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட வினையோட தொடர்ச்சி தான். அந்த எச்சமாக நம்ம என்ன பண்றோம், பிறக்கிறோம். அப்ப இதெல்லாம் இல்லாம, இந்த பிறவியே இல்லாம போகணும் அப்படின்னா என்ன சொல்றாங்க, எதுவுமே நான் செய்ததில்லை, எல்லாம் அவன் தான் செய்கிறான். அவன் தான் என்ன பண்றான், என்ன ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்கிறான். இந்த பேசுறதுக்கு என்ன ஒரு கருவியா ஆக்கியிருக்கான், அதே மாதிரி கேட்கறதுக்கு உங்களை ஒரு கருவியா ஆக்கியிருக்கான். அப்ப அது போல அந்த மாதிரி கருவியாக இருக்கிறதுனாலதான் நம்மளோட வினைகள் எல்லாம் என்னது, தீர்ந்து போகும். இல்ல நான் தான் செய்யறேன், நான் தான் பேசுறேன், நான் தான் கேட்க போனேன், நான் தான் சுவாமியை பார்க்க போனேன், நான் தான் அந்த திருவிழாலாம் செய்யறேன், அந்த உற்சவம்லாம் நான் தான் செய்யறேன்னா திரும்ப திரும்ப என்ன ஆகுது, நமக்கு ஆகாமியம் ஆகிற வினைகள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த பிறவி அடுத்த பிறவி, அது நல்ல பிறவியாக இருந்தா கூட, அதாவது என்ன சொல்றாங்க சுவாமி, நல்ல பிறவியும் வேண்டாம் தீய பிறவியும் வேண்டாம், கெட்டது செஞ்சு தீய பிறவி அச்சு மாதிரியும் பிறக்க வேண்டாம், அதே இது நல்ல செஞ்சு நல்ல பிறவியும் எங்களுக்கு வேண்டாம். என்ன வேணும், உன்னோட திருவடி வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும். அப்ப கண்டிப்பாக எந்த செயலும் என்னது என்னால் செய்யப்படவில்லை, எல்லா செயல்களும் என்னது, நீதான் என்ன வந்து ஒரு கருவியாக இயக்குகின்றாய் அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டோம் நம்ம வந்து செய்தோம்னா கண்டிப்பா என்ன ஆகும், நமக்கு எந்த வினையும் சேராமல் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கோயிலடி அப்படின்னு, அதாவது இறைவன் எப்படி நம்மளை வந்து சோதனை செய்யறதும் ஆட்கொள்றதும் எப்படி அப்படிங்கிறத, கோயிலடின்னு ஒரு திருத்தலம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மன்னன் வந்து தவம் செய்யறான், அந்த ஊர்ல உள்ள மன்னன் தவம் செய்யறான். அப்ப வந்து அவனுக்கு நிறைய பிரச்சனைகள். அப்ப துர்வாச முனிவர் வராரு, இவன் ஏற்கனவே பிரச்சனையில தான் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். துர்வாச முனிவர் வராரு, இவன் தவம் பண்றதுனால துர்வாச முனிவரை கவனிக்கல. அப்ப அவர் என்ன பண்றாரு, ஏற்கனவே பிரச்சனையில இருக்க, அப்போ ஒரு முனிவர் வர்றாருன்னா அவரை நீ என்ன பண்ணணும், வணங்கி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அதாவது பெரியவங்கள்ட்ட எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும், ஆசீர்வாதம் வாங்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஒரு வயது மூத்தவங்களா இருந்தாலும் அவங்க காலடியில விழுந்து நம்ம வணங்கினோம்னா அவங்க செய்த புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த காலத்துல என்ன செய்வாங்க, பெரியவங்க வந்தானே நமஸ்கரிச்சுக்கோ, அவங்கள சரணம் பண்ணிக்கோ அப்படின்னு குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்தணும். இப்ப அந்த மாதிரிலாம் சொல்றோமா, நம்ம சொன்னா கூட அப்படியே நம்ம சொல்ல மாட்டோம், அவன்லாம் ஒரு பெரிய ஆளு, அவன் காலில் போய் விடணுமா அப்படின்னு சொல்லி நம்மளே தடுத்துருவோம். அப்படியே அந்த பொண்ணை நம்ம பிள்ளைங்களை வந்து காலில் விழுந்து வணங்குன்னு சொன்னா கூட, ஏமா இந்த மாதிரியெல்லாம் கண்டவங்க காலிலே விழுந்து வணங்க சொல்லாதம்மா என்ன அப்படின்னு நம்ம குழந்தைங்களே என்ன பண்ணிடுறோம், வணங்காதுங்க.
ஆனா அப்படியெல்லாம் இல்லாம நம்ம என்ன பண்ணணும், நம்ம குழந்தைங்களை பெரியவங்களை வணங்குங்க அப்படின்னு சொல்லி வணங்க சொல்லணும். ஏன்னா அப்பதான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்களோட புண்ணியங்கள் கிடைச்சதுன்னா அந்த குழந்தைங்க நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ்வாங்க. அதனாலதான் அந்த காலத்துல அதை போட வச்சாங்க. இப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த துர்வாச முனிவரை, இவருக்கு இருந்த பிரச்சனையில துர்வாச முனிவரை பார்க்கவே இல்லை. இவர் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணாரா, துர்வாச முனிவர் என்னை பார்க்காமையா உட்காந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு இந்தா பிடி சாபம் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டார். இவருக்கு ஏற்கனவே பிரச்சனை, இப்ப சுத்தமா சக்தியே இல்லாம போயிடுச்சான். ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப உடம்பெல்லாம் வந்து நோயாகி ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு புரிஞ்சுது, அச்சோ நம்ம வந்து முனிவரை வணங்காம விட்டுட்டோமே, என்ன பண்றது இப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எழுந்து ஓடி போய் துர்வாசனை, நான் உங்களை கவனிக்காம விட்டுட்டேன், என்னை மன்னிச்சுடுங்க, நீங்க வந்து இதை மாதிரி நீங்க வந்ததை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு காலில் விழுந்து ரொம்ப கதறி அழுதானாம். அப்ப அவர் சொன்னாரா, 1,00,000 பேருக்கு அன்னதானம் பண்ணு, உன்னோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும், இப்ப நான் விட்ட சாபமும் தீர்ந்துடும் அப்படின்னு. சரின்னு இவரும் என்ன பண்றாரு, டெய்லி அன்னதானம் போடுறாரு. டெய்லி அன்னதானம் நடந்துகிட்டே இருக்க ஒழிஞ்சு ஆனா அந்த பிரச்சனை தீர்ந்துதானா, தீரவே இல்லையா. எப்ப இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுதான் இருக்கு, அந்த நோயும் இருக்கதான் செய்யுது. இப்படி தொடர்ந்து அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணணும்னு சொன்னார் சுவாமி இல்லையா. அப்ப அது போல இவர் என்ன பண்றாரு, 1,00,000 பேருன்னு கணக்கு இல்லாம, அதாவது 1,00,000 பேருக்கு கணக்கு வச்சு பண்ணக்கூடாது. இப்போ ஒரு அன்னதானம் போடுறோம் அப்படின்னாக்கா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறோம்னா இன்னும் கொஞ்சம் வைக்கவா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறியா, இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்கணுமா. அப்ப கேட்கும் போதே வந்து நீ சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டு சாப்பாடு போடக்கூடாது, உட்காரு சாப்பிடு அப்படின்னு சொல்லணும். சாப்பிடும் போதே நிறைய சாப்பாடு வைக்கணுமா, கொஞ்சமா ஒரு கரண்டி வச்சுட்டு போதுமா இன்னும் கொஞ்சம் வைக்கவா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தவங்க எதையும் என்ன பண்ணுவாங்க, என்ன பொருள் கொடுத்தாலும், இப்ப நகையோ பொருளோ பணமோ எது கொடுத்தாலும் போதுங்கிற வார்த்தை வரவே வராது. ஆனா அன்னதானத்துக்கு மட்டும்தான் போதுங்கிற வார்த்தை வரும், அதுதான் வயிறு நிறையும். அதனால நம்ம சாப்பாடு போடும் போதே நிறைய என்ன செய்யணுமா, நிறைய வைக்கணுமா. அவங்க வந்து போதும் அப்படின்னு சொல்லணுமா, அந்த வார்த்தை வந்து போதுங்கிற வார்த்தை வரணுமா. அது போல என்ன பண்ணணும், சாப்பாடு வைக்கணும். கேட்கும் போதே இலைய போட்டுட்டு இந்த ஒரு கரண்டி வைக்கவா, இந்த பொரியல் ஒரு கரண்டி வைக்கவா, சாம்பார் ஊத்தவா, ரசம் ஊத்தவா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஊத்தும் போது அவங்க எனக்கு ரசம் வேண்டாம், இல்லை எனக்கு போதும், அவங்க போதும்னு சொல்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணுமா, சாப்பாடு போடணும். அப்ப இவன் என்ன பண்றான், 1,00,000 பேருன்னு சொல்லிட்டு கணக்கெல்லாம் பார்க்காம சாப்பாடு போட ஆரம்பிச்சான். அப்படியே கொஞ்ச காலம் ஓடிச்சு. இப்ப 1,00,000 பேர் ஆயாச்சு. அப்போ ஒரு வயோதிகர் வர்றாரு, வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு. சரி சாப்பிடுங்க அப்படின்னு. சரின்னு உடனே சாப்பாடு போடுறோம். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காரு, எப்படி சொல்லியிருக்காரு, போதுங்கிற அளவுக்கு போடணும், அவர் போதும்னு சொல்ற வரைக்கும் சாப்பாடு போடணும் அப்படின்னு. சரின்னு சாப்பாடு போடுறாங்க. எல்லா இருந்த சமைச்ச சாப்பாடு அவ்வளவும் அந்த போடுறாரு. இத்தனைக்கும் வயசானவரதான் இருக்காரு, அவர் பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. சொன்னா இந்த பணியாளர் எல்லாம் கொண்டாந்து போடுறாங்க, சமைச்சது சமைக்காதது எல்லாத்தையும் கொண்டாந்து போடுறாங்க. எனக்கு பசிக்குது, இன்னும் கொஞ்சம் கொண்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் கொண்டு, பச்சை காய்கறியா இருக்கு அதை கொண்டாந்து தரேன்னு சொன்னா அதையும் கொண்டாந்து போடுங்கிறார், அதையும் சாப்பிட்றாரு. என்னடா இவர் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே என்ன செஞ்சாங்களாம், உள்ள போய் கேட்டாங்களாம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்பந்தான் தயார் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கு, பெருமாளுக்கு அப்ப சுட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. சரி அப்ப ஒண்ணு செய்யுங்க, இந்த அப்பத்தை எடுத்துட்டு வந்து, யாருக்கு செஞ்சது இது, பெருமாளுக்கு செஞ்சது, இந்த அப்பத்தை எடுத்துட்டு வந்து இந்த வயசானவருக்கு போடுங்க அப்படின்னு. சரின்னு இந்த அப்பத்தை கொண்டு வந்து அந்த வயசானவர்கிட்ட வச்சாங்க. அடுத்த நிமிஷமே என்னாச்சான், எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டா, எனக்கு பசி அடங்கிடுச்சு போதும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல என்ன ஆச்சான், அந்த பெருமாள் வந்து காட்சி தந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த புராணத்துல நமக்கு காட்டுறாங்க. அப்ப அது போல அதுக்கு அடுத்ததுதான் அந்த கோயிலடி பெருமாள் பேர் வந்து அப்பக்குடத்தான் அப்படின்னு இப்பயும் என்ன சொல்றாங்க, அந்த அப்பம் போட்டதுனால அவர் இப்பயும் வந்து அங்க வந்து என்னன்னா பிரசாதமா கொடுக்கறது, என்ன கொடுக்குறாங்கன்னா அப்பம் தான் கொடுக்குறாங்க. அந்த பிரசாதம் அதுதான் வந்து அங்க பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு அழகா சொல்லப்படுறாங்க. அத மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணும், புண்ணியம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பகவத்கீதை உபநிஷத்துல 76வது ஒரு ஸ்லோகம் இருக்கு. யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாக்ரதி சம்பிமியஸ்யாம் ஜாக்ரதி பூதநாசி நிஷா பஷ்யதோ முனை அப்படின்னு. ஜாக்ரதி ஜாக்ரதி, இந்த ஸ்லோகம் எல்லாமே, இந்த உபநிஷத்துல வர எல்லா ஸ்லோகமுமே ஜாக்கிரதி ஜாக்கிரதி ஜாக்கிரதி. ஏன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த உலக வாழ்க்கையில நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு.
உலக மக்கள்ல வந்து இந்த மாயையில தான் அவங்க எல்லாருமே மூழ்கி இருக்காங்க. இந்த உலகம் தான் இன்பம் தரக்கூடியது, இந்த உலகம் தான் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த உலக வாழ்க்கையில உழல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. அதே இது இறைவனை பத்தின அந்த இறை வாழ்க்கை வாழறோம் பாத்தீங்களா, அது பகலுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. ஆனா மக்களுக்கு என்ன பாத்தீங்கன்னாக்கா இந்த உலக விஷயங்கள் எல்லாம் வந்து எப்படியா இருக்குதான், இந்த மாயெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் பகலா தெரியுது. ஆனா இறை வாழ்க்கை அப்படிங்கிறது இரவாக தெரிகிறது. ஆனா ஞானிகள்லாம் என்ன நினைப்பாங்களாம், இந்த உலக வாழ்க்கையான இந்த வாழ்க்கைய அவங்க இரவா தான் நினைப்பாங்களாம். அவங்க என்ன பண்றாங்க, இறை வாழ்க்கைய பகலாவும் இந்த உலக வாழ்க்கையை இரவாகவும் வாழ்கிறார்கள். அதனாலதான் ஞானிகள் என்ன பண்றாங்க, அடுத்த பிறவி எடுக்கிறது இல்லை. ஆனா நாம என்ன பண்றோம், திரும்ப 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 ஆசை வச்சு திரும்ப இதே இதுல நம்ம என்ன பண்ணிட்டோம், பிறந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது போலதான் இப்ப இங்க இந்த உலக வாழ்க்கையில இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, எப்படி இருக்கும் அப்படின்னா உறக்கமாக இருக்கிறோம். மாமான் மகளே மணி கதவம் தாழ்த்திரவார் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோன்றி செவிடோ அனந்தலோ அப்படிங்கிறார். அனந்தலோ அப்படின்னா உறக்கமோ அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த உலக வாழ்க்கையில எல்லாருமே எப்படி இருக்காங்களாம், இந்த காமத்துல சிக்கி, இந்த பொறாமையில சிக்கி, எல்லாம் இந்த உலக வாழ்க்கையில சிக்கி எல்லாம் உறக்க வாழ்க்கையா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணல, எழும்பவே இல்லாத. அப்ப என்ன சொல்லி எழுப்புறாங்கன்னா, இந்த உலக வாழ்க்கையில இருக்கிற நீங்க என்ன பண்ணணும், இதுல இருந்து விழித்து கொள்ள வேண்டும், அந்த இறை வாழ்க்கைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லும் போதே என்ன சொல்றாங்களா, மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படிங்கிறாங்க. நீங்க அவளை எழுப்புறீங்களா, என்ன எழுப்புறேன்னா என்ன, அப்ப தூங்கிட்டு இருக்காளா, அவளை எழுப்பணுமா, இல்ல என்ன எழுப்பு, இந்த இடத்துல என்ன எழுப்பணும்னு சொல்றாங்க, அவ வந்து இறை வாழ்க்கை இல்லாம இந்த உலக மாய வாழ்க்கை தான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனால என்ன பண்ணணும், அவளை நீங்க எழுப்பணும் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி ஒரு அந்த இயற்கையா இருக்கிற, இப்ப நமக்கு வந்து என்ன ஆகும், உலக வாழ்க்கையில் நம்ம சிக்கிட்டோம்னா நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது, ஒரு சந்தோஷமா ஒரு சினிமாவுக்கு போறோம், இல்ல ஒரு விசேஷத்துக்கு போறோம், அப்ப அதுதான் சந்தோஷம். இப்ப 4 இடத்துக்கு போகணும், 4 இடத்த சுத்தி பார்க்கணும், அதெல்லாம் என்ன பண்றோம், நமக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குது. இப்போ ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, நான் இந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயில்ல போய் தரிசனம் பண்ணேன், அச்சோ அடுத்து நம்மளும் போய் அந்த கோயில்ல தரிசனம் பண்ணணும், நான் இந்த இடத்துக்கு போனேன் பார்த்தேன், இதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது, அப்ப நாமளும் போய் அதெல்லாம் பார்க்கணும். அப்ப என்னது, ஒருத்தவங்க சொல்லும் போது நாமும் அதை அனுபவிக்க வேண்டும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும், எல்லா இன்பங்களுக்கும் இது பொருந்தும். அப்போ ஒருத்தவங்க எடுத்து சொல்லும் போதோ இல்ல யாரோ ஒருத்தவங்க சந்தோஷப்படும் போதோ நாம அதை என்ன பண்ணணும், நாமும் அனுபவிக்கணும். அப்ப நாம என்ன பண்றோம், அந்த உலக இதுக்குள்ள மாட்டிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி இருக்காம என்ன செய்யணும், மாமீர் அவளை எழுப்பீரோ, இந்த உலக வாழ்க்கையில இருந்து எழுப்புங்க அப்படின்னு சொன்ன. ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலும், அந்த உலக வாழ்க்கையில மந்திரப்பட்டு கிடக்கிறாரோ, இந்த வாழ்க்கையை தவிர வேற எதுவுமே கிடையாது நமக்கு, இதுதான் சோகம் அப்படின்னு அவ எப்படி இருக்கலாம், மந்திரத்துல இருக்கிறா. அப்படிப்பட்ட அவளை நீங்க என்ன பண்ணணும், எழுப்பி விடணும் அப்படின்னு. அப்ப இந்த பெண்கள்லாம் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு மந்திர வாழ்க்கை இல்லாம அந்த இறை வாழ்க்கைக்கு, அந்த கண்ணனை வணங்குறதுக்கு, அந்த கண்ணன் பேரு தருவான் இல்லையா, அந்த பறை தருவான் இல்லையா, அதை நம்ம போய் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும், இந்த துயில்ல இருந்து எழுந்து வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல அழகா சொல்றாங்க. அடுத்த பாடல் பாருங்க. புல்லும் சேலம் வினகான் போதரி கண்ணினாய் உள்ளம் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நல்லனாய் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோரியம் பாவாய் அப்படின்னு. அதாவது இதுவரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லா பெண்களையும் கூட்டிட்டு வந்து கள்ளம் தவிர்த்து, அதாவது பொய்யான ஒரு புகழ்ச்சி, பொய்யான ஒரு வணக்கம், பொய்யான ஒரு பூஜை. இப்ப செய்யறதெல்லாம் என்னது, இவங்க நல்லா பூஜை பண்ணாங்க, அவங்க நல்லா பூஜை பண்ணாங்க, இவங்க கோயிலுக்கு நல்லா செஞ்சாங்க, இந்த மாதிரி ஒரு பொய்யான, அதாவது உள்ளன்போடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. கள்ளம் தவிர்த்து அப்படின்னு என்ன செஞ்சா கூட, அதாவது நம்ம எந்த செயல் செஞ்சா கூட இறைவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பார்த்துட்டு தான் இருக்காரு.
யாருக்கிட்ட வேணாலும் மறைக்கலாம். நம்ம பக்கத்தில் உள்ளவங்க, எதிர்த்தாக்குள்ள உள்ளவங்க, யாருக்கிட்ட வேணாலும் நம்ம செய்கிற செயலை மறைக்கலாம். ஆனால் இறைவன்கிட்ட மறைக்க முடியுமா? அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? அவர் நம்ம எல்லா செயல்களையும் அவர் என்ன பண்ணுறாரு? பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ எந்த செயல் செய்தாலும் அதில் என்னது? இறைவனை மட்டுமே நினச்சி செய்யணும். ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னாக்கா அவனை முன்னிறுத்தி செய்யும் போது அங்கே என்ன ஆகுதான்? கள்ளமே வராது, தூய அன்பாதான். இன்னொன்று சொல்ல போனால், இப்போ நாங்கள் சிவபூஜை எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா பால் எல்லாம் அபிஷேகம், திருமஞ்சனம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? மஞ்சள்லேருந்து மாப்பொடியிலேருந்து திரவியப்பொடி எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது, இப்போ வீட்டில் சிவபூஜை பண்ணும்போது நாங்களே சிவலிங்கம் வச்சு அந்த பூஜையெல்லாம் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இப்போ சுவாமிக்கு வெயில் காலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ குளிர்ந்த நீரில் என்ன பண்ணணுமா? சுவாமிக்கு பூஜை பண்ணணும். அதே இது குளிர்காலம்னு வச்சுக்கோங்க, அப்போ அவருக்கு என்ன ஆகும்? குளிரும். அப்போ குளிரும் அப்படின்னு நினச்சி நாம் என்ன அனுபவிக்கிறோமோ அப்போ என்ன பண்ணணுமா? சுடுதண்ணியில் அபிஷேகம் பண்ணணும். நிறைய கோயிலில் அந்த மாதிரி சுவாமிக்கே சுடுநீரில் அபிஷேகம் பண்ணுறதை நாமே கேள்விப்பட்டோம். அப்போ என்ன அப்படின்னா அது என்னது? சாதாரண ஒரு கல் இல்லை ஒரு சிவலிங்கங்கிறது எப்படி இருக்கும்? ஒன்று வெளியில் செஞ்சுருக்கோம், இல்லைன்னா பித்தளையில் செஞ்சுருக்கோம். அதுக்கு என்ன சூடு தெரிய போகுது அப்படின்னு நம்ம நினைக்காம நம்ம அதை என்ன பண்ணுறோம்? நம்ம ஆத்மார்த்தமாக பூஜை செய்கிற சுவாமி. அப்போ என்ன பண்ணணும்? அந்த சுவாமிக்கு என்ன இருக்கணும்? இப்போ சொல்லும் போதே என்ன சொல்லுவாங்கன்னா, மாப்பொடி மஞ்சப்பொடி அப்படின்னு வச்சுருப்பாங்க, தேன் இளநீர்னு வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா தேன் என்னது? நமக்கு சூடை தரும். இளநீர் என்னது? குளிர்ச்சியை தரும். அப்போ நீங்கள் அந்த அபிஷேக பொருளே பார்த்தீங்கன்னா ஒன்று குளிர்ச்சியையும் ஒன்று வெப்பத்தையும் தர்ற மாதிரி தான் மாற்றி 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 அபிஷேகம் பண்ணும். அப்போ என்னது? உணர்ந்து செய்கிறார்கள். இப்போ குளிர்ச்சியை கொடுத்த பிறகு அதுக்கடுத்தது என்ன பண்ணணும்? அதுக்கடுத்து வெப்பத்தை தரணும். அப்போ அதுபோல் அது ஒரு சாதாரண ஒரு செஞ்ச சிலையோ இல்லை ஒரு சாதாரண ஸ்படிகத்தில் பண்ணதோ அப்படின்னு நினைக்காம அதுவும் என்னது? நம்மளை போல ஒரு உருவம் உள்ளது